மலேசியாவில் வந்து நிலக்கரி சுரங்கம். நிலக்கரி சுரங்கம் பற்றி நிறைய பேர் பேசுறதில்ல. நிறைய இடத்துல வந்து இது வந்து ஒரு விடுபட்டு போன ஒரு சரித்திரம். இது வந்து ஒரு நிலக்கரி சுரங்கம் ஏரியா. ஓகே, ஒரு டவுனில் வந்து ஒரு சுரங்கம் இருந்தாலே டெவலப் பண்ண கஷ்டம். இந்த நகர் வந்து நகர் பூராவும் சுரங்கங்கள் தான். ஓகே, நிலக்கரி சுரங்கங்கள். அதில் வந்து இந்த நகர் வந்து 1930களில் வந்து ஒரு சிறப்பான ஒரு பெரிய நகராக இருந்திருக்கு. அதில் வந்து ஏறக்குறைய ஒரு 5000 தமிழர்கள் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. வேலை செஞ்சுட்டு 1950 வந்து இந்த சுரங்கம் வந்து செயல்படுறதுக்கு வந்து கமர்ஷியலைசேஷன் இல்லாமல் நின்றுச்சு. அதுக்கு பிற்பாடு இங்கே உள்ள மக்கள்லாம் வந்து கொஞ்சம் தேக்கம் அடைஞ்சிட்டாங்க ஏரியா. ஓகே, இந்த இடத்துல வந்து எல்லா மாதிரி வசதியும் இருந்திருக்கு. இப்போ நிலக்கரி சுரங்கம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ப்ராஸ்பரஸான ஒரு சிட்டி. ஓகே, ஒரு பெரிய சிட்டியாக இருந்திருக்கு. அதுக்கு பிறகு 1950க்கு பிறகு, அதாவது இந்த ஸ்டீம் என்ஜின் வந்து குறைஞ்சிட்ட பிற்பாடு இந்த நிலக்கரியும் வந்து கைப்பற்றப்பட்டுருச்சு. நிலக்கரி மட்டும் கைவிடப்படலை, அங்கே உள்ள மக்களும் சேர்த்து கைவிடப்பட்டாங்க. ஸோ அதெல்லாம் பின் ரொம்ப 50 வருஷம் பின்தங்கி போயிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடம் கோலாலம்பூர்லேருந்து ஒரு 1/2 மணி நேரம் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஆனால் அவங்களோட மென்டாலிட்டி வந்து ஒரு டீப் ரூரல் ஏரியாவில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நிறைய ஒரு 1000 குடும்பங்கள் இருக்காங்க, தமிழ் குடும்பங்கள். ஓகே, அண்டர் பாவர்ட்டி லைனில் இருக்கிற குடும்பங்கள் தான் நிறையா. ஓகே, அந்த இடத்துல வர சிறப்பானவங்களும் வந்து அங்கே பூர்வீகமாக இருந்திருக்காங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நம்ம டத்தோஸ்ரீ சாமிவேலு அப்படின்னு ஒரு பெரிய மினிஸ்டர் 25 வருஷமாக மலேசியாவில் வந்து ஒரு தமிழ் மினிஸ்டர் இருந்தார். ஸோ அந்த மினிஸ்டர்லாம் வந்து இந்த இடம் தான் பூர்வீகமாக உள்ளவர். ஓகே, அவர் முன்னேறிட்டார். ஆனால் இடம் இப்படி இருக்கு. இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து ஹெரிட்டேஜ் வகையான ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் டூரிசம் ப்ரோக்ராம் வந்து அங்கே நடத்துகிறோம். அதாவது டூரிசம் மூலியமாக ஹெரிட்டேஜை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு வந்து பயனாக இருக்கணுன்ற ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து நடத்துகிறோம்.